மைவி3 கமெண்ட்ஸ் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மைவி3 கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த எம்டி ஃபோரமுக்கு கீழே இருக்கிறத நம்ம இப்போ ரீட் பண்ணி எபிசோடாக விட்டுட்ருக்கோம். இந்த எபிசோடு வந்து எபிசோடு 19, அதாவது படா தோஸ் 19ங்கிற எபிசோட். கமெண்ட் இப்போ ரீட் பண்ணிடலாம். ஓடி போயிட்டேடா படா தோஸ் வண்டி டேஸ். ஓகேவா, அதை ரீட் பண்ண வேணாம். சில இதில் வந்து அவங்க மெம்பர்ஸை வந்து அவங்கள வந்து எம்டியை வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறது நம்ம ரீட் பண்ண வேணாம். இல்லை நண்பா, ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. எம்டி சார் ஸ்பீச் வெயிட் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ப்ரோ. சும்மா இருங்க. ஆப் நாட் ஒர்க்கிங். உனக்கு 1,20,000 ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. நீ பண்ணியிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பர்சேஸு. இப்போ வரக்கூடிய டெய்லி அமௌண்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். கம்பெனி நிப்பாட்டினாலும் நீ ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது, போய்கிட்டே இருக்கணும். ஜூன் 30 பணம் வரவில்லை என்றால் ஜூலை 1 அன்று அவரவர் சோனல் ஆஃபீஸ் முன் எல்லாம் வரும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்படிக்கு சிஎம் மெம்பர் மைவி3 ஆர்ட்ஸ். இதுக்கு ரீப்ளே பார்த்துடலாம். எஸ் கரெக்ட், அட்லீஸ்ட் செப்பரேட்டாக வாங்க, கண்டிப்பாக பண்ணுறோம். எனது நண்பர்கள் உடைய அப்ளைனர் 3 பேருக்கு தலா 1 லட்சம் கொடுத்து விட்டார். உங்களுக்கு வேண்டுமென்றால் தயவுசெய்து உங்கள் அப்ளைனர்ஸிடம் கேளுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். எனது நண்பர்களுக்கு கிடைத்து விட்டது. அதாவது அப்ளைனர்ஸ்லாம் டவுன்லைனில் கீழே சிஎம் இருப்பாங்கள்ல, 1,26,200 ரூபா கட்டி 1 மாதம் எடுத்துட்டோம், இல்லை 2 மாதம் எடுத்துட்டோம், இல்லை அமௌண்ட்டே எடுக்கலனாலும் உங்கள் சிஎம்கிட்ட கேளுங்க, அப்ளைனர் சிஎம்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல வராங்க. சார், நீங்கள் மைவி3 என்ன பிளான் இருக்கீங்க? அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஆதாரம் கொடுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நேரில் அப்ளைனர் வீட்டுக்கு போய் சண்டை போட்டு தான் வாங்குனாங்க சார். நானும் கூட தான் இருந்தேன். அவங்க அப்ளைனர் ஆல்மோஸ்ட் 20 லேக் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. இது என்னது, 1 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க அப்ளைனர்ஸ். நாங்கள் லோக்கல் போலீஸ் எல்லாம் வச்சு பேசி தான் வாங்கினோம் சார். சில பேர் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இந்த மாதிரி மைவி3ல 1,21,200 ரூபா போட்டு 20 லட்சம் வரைக்கும் எடுத்துருக்கிறாரு. ஓகேவா, அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் டீமை டெவலப் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு கீழே அந்த டவுன்லைன் மெம்பர் கீழே இருக்கிற சிஎம்க்கு காசு வரலைங்கிறவொன்னே அவங்க வீட்டுக்கு போய் போலீஸை வச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராரு. நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி போட்டு இப்படி கஷ்டப்படுறதை விட இப்படி அப்ளைனர்கிட்ட வாங்கிடலாம். நிறைய அப்ளைனர்ஸ் ரொம்ப சம்பாரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரெஷர் போட்டால் கிடைக்கும், இல்லைனா கடன்காரங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இதுவும் கரெக்டு தான். இல்லை சார், கண்டிப்பாக அமௌண்ட் வரும். வாழ வைத்து டேஷ். எம்டி சார் எஸ்கேப் அப்டேட் போடுங்க. தம்பி, இன்னும் டீ வரல. ஜூலை 4 10:58 AM. குருஜி எப்படி ஹார்ட் அட்டாக்னு போய் அட்மிட் ஆனானோ அதே மாதிரி இந்த எம்டி போய் அட்மிட் ஆவான் பாருங்க. இதையும் ஜால்ரா அடிக்க 4 பேர் வருவாங்க. அவர் தலைமறைவாக இருந்தார். அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டார் தலைமறைவாக இருந்ததை. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸும் யாரும் ஃபோனை அட்டன் பண்ணல, சுவிட்ச் ஆஃபில் இருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டார். எல்லாத்தையும் அவங்களோட எம்டி ஸ்பீச்லேயே விட்டுருக்காரு. எம்டி ஃபோரமில் வீட்டு தோழமைகள் பி லைக். நெஞ்சு வலினா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக தானே செய்வாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்கே போகிறாரு எம்டி? எல்லோரும் மறுபடியும் 1 லேக் கட்டுங்க. ஸ்டோரில் போய் 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க ப்ரோ. அவன்லாம் கர்மாலேயே மாட்டி சாவப்போகிறான். என்ன காரணம் என்று தெரியாமல் எப்படிடா மக்களால் தாங்க முடியும்? அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை இருக்குன்னாச்சும் சொல்லி இளவிடுங்கடா. இல்லை மக்கள் பிரச்சனை செய்ய வெயிட் பண்ணுறீங்களா? அப்படியே இழுத்து மூடிட்டு போக வீடு அடகு வச்சு ஐடி போட்டேன். இவெல்லாம் பெரிய என்ன சொல்கிறேன்னு தெரில. வீட்டு அடகு வச்சு ஐடி போட்டிருக்கிறேன். எனக்கு கீழே விதவைகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து வயிற்றில் அடிக்காதீங்கடா. பேசி பேசி நம்பிக்கை வர வச்சு இப்போது கழுத்து அறுக்கிறீங்களாடா பாவிகளா. இதை நம்பி எல்லா இடங்களிலும் கடன் வாங்கி இப்போ என் மனைவி கழுத்தில் தாலி கூட இல்லை. எங்கள் அம்மாவுக்கு சுகர் மாத்திரை வாங்க காசு இல்லை. குடும்பம் முழுவதும் ஜனவரி மாதத்தில் இணைந்து இப்போது 1 ரூபாய் கூட இன்னும் வரவில்லை. கடனை அடைக்க கடன் வாங்கி இப்போது நடுத்தெருவில் நிற்கிறோம். எனக்கு கீழ் இணைந்தவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை. 6,000 ரூபாய் கமிஷனுக்காக 200 ரூபாய் சீலிங்காகவும் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க. அடகு வச்ச வீட்டை விற்று உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணின விதவைகளுக்கு முதல் அமௌண்ட் கொடுங்க.
ஆன்டிசிபேட்டரி பெயில் வழங்க நீதிமன்றம் மறுத்து விட்டது. எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். அதான் அவரே வந்து ஜூன் 5 சரணடைஞ்சிட்டாரே. அடே எம்டி, அரெஸ்ட் செய்யும் முன்பு பணம் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கடா. பெயில் பெட்டிஷன் கேன்சல் ஆகிடு சாமி. படா தோஸ்த பாடி கட்டி மைவி 4 2025 என்ற கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு உலகத்தில் நம்பர் 1 கம்பெனி 2026 க்ளோஸ் பண்ணிவிடு. கடன் கொடுத்தவரிடம் கேடிவி வீட்டு தோழர்கள் வீடியோவை காட்டினால் உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும். எனில் அவர்கள் பொறுமையாக இருக்க சொல்கிறார்களே. அதெல்லாம் நாங்கள் கேட்பாங்களா? இவங்க வீடியோ காமிச்சிட்டு அதெல்லாம் கேட்பாங்களா? ஏயா நான் அவன் நம்பியா பணம் கொடுத்தேன், உன்னை நம்பியே பணம் கொடுன்னு சொல்லுவாங்க. 21 என்ன திரும்ப திரும்ப அந்த கமெண்ட் வருது? எம்டி சார் ஏதாவது வீடியோ போடுங்க, உங்களால் நிறைய பேர் சூசைட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சூசைட் கமிட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. நாளைக்கு போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறாங்க 20 மெம்பர்ஸ். சாவுங்க எல்லோரும். மதிப்பிற்குரிய எம்டி சார் ஐயா அவர்களே, தயவுசெய்து கிரவுண்ட் மெம்பர்ஸ் பேமெண்ட் எப்போது போடுவீங்க? தயவுசெய்து நீங்கள் பேசுங்க. நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய குழப்பம் அடைந்து வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. உங்கள் வீடியோவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் சார். சார் நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ணிடலாம். எப்படி சார் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? கம்பெனி பேமெண்ட் கொடுக்குற தள்ளி போச்சுன்னா டைரக்டர்ஸ் அண்ட் அப்ளைனஸ் கடன் கொடுக்கலாம்ல. நியூ ஜாயின் பண்ண எல்லோரும் இவங்க கிட்ட கடன் 0% இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி உங்கள் இஎம்ஐ பே பண்ணுங்கள். இது நல்லது தான். இப்போ கம்பெனிலேருந்து பணம் வரல அப்படின்னா உங்கள் அப்ளைனஸ்கிட்ட கேட்கலாம். அது நல்ல விஷயம் தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் கம்பெனி போட்டதுக்கப்புறம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்காதுங்க. ஏன்னா கம்பெனி அப்ளைனஸை நம்பி தானே சேர்ந்தீங்க, அப்போ அவர் தான் கொடுக்கணும். என் லாஸ்ட் கமெண்ட், இந்த சேனலில் யாரும் இவனை நம்பாதீங்க, ஏமாத்துறான். இப்போ கூட சிஎம் பேமெண்ட் பற்றி ஒரு கிளியர் டேட் சொல்லலை. விசா கிடச்சுன்னு ஓடிடுவான். ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபோர்ட்ஸ். அடேங்கப்பா, கம்பெனியில் வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, லேட் ஆகுதுன்னு புரியலையே. மை ரீஎன்ட்ரி டெர்ரா இருக்கும், நீங்கள் இனி ஒருத்தர். தலைவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன் பணம் பணம், என் பணம் பணம், அந்த உன் பணம் பணம் அதை பாட்டை பாடுறார் போல. நிலமை அப்படித்தான் இருக்குது. அல்டிமேட் சனினே, அமௌண்ட்டை கொடு, எங்கள் அமௌண்ட்டு வாங்கிட்டு போயிடுவோம். எவ்வளவு பேர் கேட்காங்க. செத்த போயிட்ட 5 மின் வீடியோவுக்கு வர முடியலை. ஐயா முதலில் சிஎம் மெம்பருக்கு பணம் போடுங்க. இல்லை, நான் குடும்பத்தில் உள்ள 4 பேரும் பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிட்டு பண்ணிப்போம். எங்களுக்கு வேறு வழி தெரியல. சும்மா முடிஞ்சு போன தேர்தல் காரணம் காண்பிக்க வேண்டாம். பிஎம் பதவியேற்று 2 முறை வெளிநாடு போயிட்டு வந்துட்டார். சும்மா மக்களை முட்டாளாக்க வேண்டாம். தினம் கடன் கொடுத்தவங்களுக்கு கேட்கும் கேள்வி அதை சொன்னால் அவ்வளோவா அசிங்கமாக இருக்குது சார், முடியல. தற்கொலை பண்ணுனா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி தான் செட்பேக்கு. சத்யானந்தன் will show Tata and live happily with lot of money. Discuss with a lawyer and try to get your money. இந்த போண்டா நம்ப வேண்டாம், பார்த்து பண்ணுங்க தலைவா. நம்பர் 1 கம்பெனி மைவி 3. வண்டினா பாடி தான் கட்டுவாங்க. மக்கள் சக்தி. படாடோஸ் சத்யானந்தன், ரொம்ப போர் அடிக்குது, நியூ வீடியோ போடுங்க. குட் திங். நீங்கள் என்ன சொன்னாலும் இவங்க கேட்டு ஏமாந்துவாங்க. வி வாண்ட் நியூ வீடியோ. இது மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக பக்கபலமாக இருப்போம். உன்னை நம்பி காசு போட்டதுக்கு நல்லா பண்ணுறீங்க எம்டி சார். நோ மணி ரெசீவ்டு எட். வாட் இஸ் கோயிங் ஆன் வித் எம்டி? ஆல் மெம்பர்ஸ் கேஸ் டு எம்டி மேலே கேஸ் போட சொல்லியிருக்காரு. நன்றி சார். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.
இந்த குரூப் தலைவர்கள் எல்லாருமே அவங்கவங்க நம்பரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதத்திற்குள் அனைவருக்கும் பணம் வந்துடும்னு சொன்னால் இப்போ சில்வர் மெம்பர்ஸ் கூட சரியாக பேமெண்ட் போடணும்னு சொல்கிறாங்க. நீ வர வர ரொம்ப போய் சொல்கிற. அவ